வருகின்ற 22ஆம் தேதி எங்களுடைய தலைவருடைய முதலாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கட்சி சார்பில் நினைவு தினத்தை கொண்டாட உள்ளோம். இந்த நிகழ்வுக்காக தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து கட்சியினுடைய தலைவர்கள் சந்தித்து நாங்கள் அழைப்பு கொடுத்து வந்திருக்கோம். அதன் அடிப்படையில் தமிழகத்தின் முதலமைச்சர் சந்தித்து அந்த அழைப்பு கொடுத்திருக்கோம். இல்லை, எல்லா கட்சி தலைவருக்கும் தரோம். நாங்கள் எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் பார்த்து சந்தித்து கொடுத்துருக்கோம். அண்ணன் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் OPS சந்தித்து கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி எல்லா கட்சி தலைவர்களையும் சந்தித்து கொடுக்க உள்ளோம். காலையில் 8:30 மணிக்கு தேமுதிகனுடைய அனைத்து மாவட்ட கழக செயலாளர் தலைமையில் மௌன ஊர்வலம் கிட்டத்தட்ட அது போலீஸ் பர்மிஷன் கேட்டிருக்கோம். அதை கொடுத்த உடனே கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர்லேருந்து அந்த மௌன ஊர்வலம் நடந்து தலைமை கழகத்துக்கு சென்று கேப்டனுடைய ஆலயத்துக்கு சென்று அடைவோம். கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக வருவார். அன்னைக்கு நலத்திட்ட உதவிகள் ஏதாவது இருக்குங்களா? இல்லை, அன்னைக்கு வர மக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்படும். நலத்திட்டம் அந்தந்த மாவட்டத்தில் செய்யப்படும். இல்லை, இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு குரு அவர். எங்கள் கேப்டன் அவர்கள் எங்களுக்கு அனைவருக்கும் அவர் குரு மாதிரி எங்களுக்கு. அதனால் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் கூட்டத்தில் அதுக்கு பெயர் வைத்து கேப்டனுடைய முதலாம் ஆண்டு குரு பூஜை அப்படின்னு பெயர் வைத்து எங்கள் கட்சி தொண்டர்கள் இன்னைக்கு பொதுமக்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு 2000 பேர் 3000 பேர் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக போகுது. தொடர்ந்து காலையிலிருந்து மாலை வரை 2000 பேர் 3000 பேர் செல்றாங்க. இன்னைக்கு முக்கியமாக சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு 5000 பேர் வராங்க. பண்டிகை தினங்களில் ஒரு 10,000 பேருக்கு மக்கள் இன்னைக்கு அங்கே செல்றாங்க. பார்த்தா ஒரு கோயில் மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு அது. அதனால நாங்கள் அது குரு பூஜையாக தேமுதிக சார்பில் ஆண்டு செய்வோம்.